வந்து இதுவரையிலும் தன்னுடைய வாழ்க்கையிலே பல இரவுகள் தூங்காமல் இருந்தால், பல பகல்கள் அவர் வருத்தப்பட்டார், பல சம்பாத்தியத்தை சம்பாதிச்சார். ஆனா இவருடைய மனசுல என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நிரந்தரமான ஒரு நிறைவான பலன் அவருடைய மனசுல இல்லை. அவ்வளவு கஷ்டப்பட்டும், அவ்வளவு உழைச்சும், அவ்வளவு ஆடு மாடுகளை சேர்த்தும், தனக்கு பிரியமான மனைவியை திருமணம் செய்தும், தனக்கு பிள்ளைகளை பெற்றெடுத்தும் கூட அவனுக்கு என்ன வரல அப்படின்னு சொன்னா, தன்னுடைய ஓட்டத்துல, தன்னுடைய வேலையில, தன்னுடைய சம்பாத்தியத்துல ஒரு பெரிய திருப்தியை அவனால காண முடியல, பெரிய திருப்தியை அவனால் பார்க்க முடியல. அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, எப்பா உனக்கு நீ வரும்போது, உன்னுடைய தகப்பனாரையும் தாயாரையும் விட்டு வரும்போது நான் உன்னை ஒரு இடத்துல சந்திச்சேன். அந்த இடத்துல நான் உனக்கு நிறைய வாக்கு தத்தத்தை கொடுத்தேன். அந்த இடத்துல நீ ஒரு தூணை நிறுத்தி அந்த இடத்துல நீர் எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின. அந்த இடத்திற்கு மறுபடியும் நீ போகணும். அதுதான் உனக்குரிய இடம். அந்த இடத்திலே உன்னை நான் கொண்டு போவேன் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த முதலாவதாக இந்த யாக்கோபுனுடைய முதல் அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, தனக்குரிய ஒரு இடத்தை அவன் கண்டுபிடிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்குரிய ஒரு இடத்தை நீங்க எனக்கு காண்பீங்க, எனக்குரிய அந்த இடத்துல என்னை கொண்டு போய் உட்கார வைங்க அப்படின்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருமே ஜெபிக்கணும். நான் நம்புகிறேன், வருகிற ஆண்டு கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் எங்கேயோ ஒரு இடத்துல அலைந்து திரியலாம். உங்கள் பிள்ளைகள் வந்து பல ஊர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி இன்னும் செட்டில் ஆகாம இருக்கலாம். இந்த ஜெபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் கூட பல இடங்களிலே இன்வெஸ்ட் பண்ணி இருக்கலாம், பல இடங்களிலே உங்களுடைய பிரயாசங்களை நீங்கள் அங்கே செலுத்தி இருக்கலாம். ஆனா எந்த இடம் எனக்கு நிரந்தரமான இடம்னு தெரியல, எந்த இடம் கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறதுன்னு தெரியல. இந்த தொழில் என்னுடைய, இந்த வேலை என்னுடையதானா, நான் இங்க இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டேனா, இதுதான் என்னுடைய சம்பளமா, இதுதான் என்னுடைய உயர்வா, எனக்குரிய ஒரு இடத்தை நீங்கள் கண்டுபிடிக்காமல் இருப்பீர்களே ஆனால், நான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். வருகிற ஆண்டு கர்த்தர் உங்களையும் என்னையும் நமக்கு உரிய அந்த இடத்திலே கொண்டு போய் உட்கார வைத்து கர்த்தர் அழகு பார்ப்பாராக.